வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி த்ரியாட் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பத்தி இந்த வீடியோல நம்ம ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ என்னதான் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருக்குது. ஸோ போன வீடியோல எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. ஸோ இந்த வீடியோல என்னதான் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இல்லை எந்த விதமான ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சில நண்பர்கள் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்டி அவர்கள் என்னதான் பார்த்தீங்கன்னா அப்டேட் தரப்போறாங்க, எப்போ அவங்க பேசுவாங்க, எப்போ எங்களுக்கான பேமெண்ட் கிடைக்கும், நிறுவனம் நடக்கல அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அப்டேட் வேணும். ஸோ இஓடபிள்யூ அதிகாரிகளும் பொறுமையா இருக்கிறாங்க, நீதிமன்றமும் அமைதியா இருக்குது, நிறுவனம் சம்பந்தப்பட்டவங்களும் அமைதியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா, 1.5 வருஷத்துக்கு மேல நாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கான பணம் எப்பதான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய வருத்தத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வகையிலையும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு சில தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்க நேரடியாக எம்டி அவர்களை போய் நேரில் சந்திச்சு பேசலாம், இன்னும் ஒரு சில தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வாங்க போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன், எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டம் பண்ணால் கிடைக்குமா, எம்டி அவர்களை நேரில் போய் பார்த்தா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம குறிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது இன்னும் மைவி த்ரியாடோட கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நீதிமன்றத்துடைய கையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நிறுவனத்துடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இஓடபிள்யூ அதிகாரிகளோட கையிலையும் நீதிமன்றத்துடைய கையிலையும் தான் இருக்குது. ஸோ ஆப்பை திரும்ப கொண்டு வரதா இருக்கட்டும், நிறுவனத்தை மறுபடியும் நடத்துறதா இருக்கட்டும், பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றமாக இருக்கட்டும் இஓடபிள்யூ அதிகாரிகள் மனசு வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ நடக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணலாமா, எம்டி அவர்களை நேரில் பார்க்கலாமா அப்படிங்கிறத தாண்டி ஸோ நம்ம நீதிமன்றத்துடைய உத்தரவுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாகணும். இதில் இன்னொரு குறிப்பாக பார்க்க போகணும்னா ஸோ நிறைய விதமான தகவல்களும் சோஷியல் மீடியாவில் டெய்லி பார்த்தீங்கன்னா மைவி த்ரியாட் சம்பந்தமாக ஏதாவது ஒரு தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு எடுத்துங்க. நம்ம நீதிமன்றம் சொல்கிறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பத்தகுந்த வகையில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து எப்போ இந்த கேஸ் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம யாராலையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்ல முடியாது. ஸோ இதைத்தான் நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் எதுக்காக இதே பதிவு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் மக்களுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு உள்ள. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்பி எப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த வீடியோவை அவங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் மைவி த்ரியாட் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.